இப்போ நம்ம புது ஸ்ப்ரிங்கு வாங்கியிருக்கோம். இது எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? சிவகாசிக்கு கோயிலுக்கு வந்தோம், அப்போ வாங்கினது தான் இந்த ஸ்ப்ரிங். இந்த பாருங்கள், பார்த்தீங்களா? நல்லா கிரேசியாக ஃபன்னாக இருந்துச்சு. இல்லை என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது, மறுபடியும் எல்லோ தான் இருக்குது. யார் யாரெல்லாம் ஸ்ப்ரிங் வச்சுருக்கீங்களோ லைக்கை போட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் ஸ்ப்ரிங் இல்லையோ நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க. சிவகாசியில் பெரியாண்டவர் கோவில் எதிர்த்தாப்பில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் இந்த ஸ்ப்ரிங் வெறும் எவ்வளோதான் தெரியுமா? நீ ஸ்ப்ரிங் வச்சுருக்கவங்க எவ்வளோ வாங்கிக்குவாங்க என் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுறேன், வெறும் 80 ரூபா தான். நல்லா வச்சு ஃபன்னாக கிரேசியாக விளையாடலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்போ நாங்கள் கோயிலில் தான் இருக்கோம்னு சொன்னோன்னா பாருங்கள். இது வந்து கோயில் நாங்கள் தங்குற இடம். வாங்க போகலாமா? அங்கே வந்தாச்சு. இந்த அளவுக்கு கோயிலும் அதுக்கு வழக்கு பூஜைக்கு இடம். இதுதான் பெரியாண்டவர் கோயில். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நானே அர்ச்சனை செஞ்சிடுறேன். இது இந்த கல்வெட்டில் இருக்கிறதெல்லாம் பேர் இருக்குது. அதுதான் எங்கள் அப்பா பேர், எங்கள் ஐயப்பா பேர். இது நாங்கள் ஒரு பெல் அடிச்சுட்டு போயிடலாமா? இல்லை எவ்வளோ பெல்ஸ் இருக்குன்னு. இதுதான் பொங்கல் வைக்கிற இடம். இது வந்து அந்த தேங்காய் அது இது வச்சுருக்காங்க. உண்டியல், இதுதான் பிள்ளையார். அவங்க இது வந்து குத்து விளக்கு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தான் நடக்கும். வாங்க நம்ம போகலாம். பின்னாடி இடம் தேங்காய் கலையாக இதான் வெளியே நான் சொல்லலை ஒரு கடை. அந்த அழுகு வாங்க, அதுதான் நம்ம என்ன கடை வந்துட்டுருக்கலாம். கையில் வளையல் கணக்கு தான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.